மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம புத்தக கண்காட்சி புத்தக பரிந்துரை இருப்பதனால முதலிலேயே விளையாட்டுச் செய்தியை சொல்லிவிடலாம். ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்த ஒரு விவாத நிகழ்ச்சி. அந்த விவாத நிகழ்ச்சியில் அது கடைசியில் ஒரு மாதிரியான சலசலப்போடு முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாஜகவிலிருந்து எஜ்ஜி சூர்யா அவர்கள் பேச வந்திருந்தார்கள். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவன கார்த்திக், பத்திரிகையாளர் செந்தில்வேல் இவங்கெல்லாம் பேசுகிறப்ப பாஜகவினர் தொடர்ச்சியாக கூச்சல் எழுப்பி கொண்டே இருந்தார்கள். பின்னால் அதுக்கப்புறம் செந்தில்வேல் அவர் திமுக ஆதரவாளர்களோட அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு எதிர்கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் சில தள்ளுமுள்ளுகள், அதுக்கப்புறம் சில இடங்களில் தாக்குதல்கள் நடந்ததாக சில செய்திகள். இதில் 2 பார்வைகளை ரோசாமான் படம் மாதிரி செந்தில்வேல் தரப்பில் ஒரு பார்வை, அந்த பக்கம் பிஜேபி தரப்புலேருந்து ஒரு பார்வையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இது சரியாக தப்பாங்கிறத தாண்டி எஜி சூர்யா உட்பட சில பேர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளானோன்னு கடைசியில் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லை கீழே போட அப்படிங்கிற மாதிரி முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இவ்வளோ கூட்டம் பண்ண வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு காயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு செய்தி. சரி, ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தீஸ்வர், நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, டெல்லிக்கு சென்றார் விஜய் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்படின்னா அதை விட மிக முக்கியமான செய்தி என்னன்னா, டெல்லிக்கு சென்ற விஜய் மற்றும் எல்லார் கையிலுமே பேக் இருந்தது. அந்த பேக்கு கையில் இருந்தது, கையில் விரல்கள் இருந்தது, அவங்க முகத்தில் முடி இருந்தது, கண்ணில் இமை இருந்ததுங்கிற மாதிரியான பல ஆச்சரியகரமான தகவல்களை செய்தி நிறுவனங்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை. அவர் போகிறாரு, அதுவும் தனி விமானத்தில் தான் போவா. அப்படி எல்லாருடையெல்லாம் விமானத்திலாம் உட்காந்துலாம் போக மாட்டா. அப்படி டவுன் பஸ்ஸில் போகிறதில்ல, விமானத்தில் தான் போகிறாரு. எல்லாருமே பெரும்பாலும் பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்களில் இருந்து ஆரம்பித்து பலருமே எல்லாரோடும் சேர்ந்து தான் விமானங்கள்லாம் போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் எங்கே போனாலும் தனி விமானத்தில் தான் போவார். அவர் பேக் எடுத்துகிட்டு போனார். பேக் எடுத்துகிட்டு போய் டெல்லியில் ஷாப்பிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஏன்னா சிறையில் இந்த சசிகலாவே பேக் எடுத்து ஷாப்பிங் போனாங்க கன்னடா பரப்பனாக்கிறக்கார சிறையில். அதனால் சிபிஐ விசாரணைக்கு போகிறார். 5 மணி நேரம் அவருக்கு விசாரணை அவர் விசாரணை செய்யவிருப்பதாக சிபிஐ முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஜனநாயகன் படமே மொத்தம் 2.5 மணி நேரம் தான். ஆக மொத்தம் 2 ஜனநாயகன் படத்தை ஓட்டுவதாக சிபிஐ முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அதற்கு முன்னாலே முதல் நாள் அந்த பஸ் எடுத்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை என்னென்னலாம் இருக்கிறது, உண்மையிலே ஜனநாயகன் படத்தை ஷூட்டிங் இதை வச்சு தான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல பரிசோதனைகளை செய்யவிருக்கிறார்கள் அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுகிறது. இதில் என்னென்னா, இவர் சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப் போகிறது. விசாரணை எதுக்காக விசாரணை நடத்துகிறாங்கன்னா, கரூரில் நிறைய கூட்டம் கூடி அதில் அசம்பாவிதம் நடந்தது, அதை ஒட்டி தான் விசாரணை. ஆனால் இப்போ என்னென்னா, நான் போகிறப்பே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், முதல்ல எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டிருந்தார். அதற்கு தகுந்த பாதுகாப்பும், ஏன்னா அவர் ஏற்கனவே ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கார் அப்படிங்கிறனால பாதுகாப்புகள்லாம் கொடுத்து விசாரணைகள் இந்த விசாரணையில் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்களோ, இல்லை விஜய் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறது பெருசாக வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனாலும் இந்த மாநாட்டில் எப்படி பிரியாணி செஞ்சாங்க, எப்படி சாம்பார் சாதம் செஞ்சாங்கங்கிற மாதிரி விலாவாரியாக பல செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிடுவதற்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது. நமக்கு தெரிந்த வரைக்கும் என்னென்னா, எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது அப்படின்னு தான் விஜய் சொல்ல போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் அவர் சொல்ல போவதாக இருக்க போகிறது. அடிப்படையில் என்னென்னா, அந்த சிபிஐ விசாரணை என்பது ஒரு கண்துடைப்பு தான். பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தான். 12ஆம் தேதி விசாரணை, 21ஆம் தேதி கேஸ ஜனநாயகன் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஜனநாயகன் கடைசி படம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இந்த படம் வெளியாகலை அப்படின்னா விஜயனுடைய இமேஜே காலியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அவர் கண்டிப்பாக விஜய் இந்த படத்தை ரிலீஸ் செய்து தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷனில் கூட நான் போட்டு இல்லையா, எனக்கு தயவுசெய்து இந்த படத்தையாவது ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு விஜய் விட்டார். அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு அழுத்தத்தை கொடுப்பது. ஏன்னா இதே தான் செந்தில் பாலாஜி கைது செய்த பொழுது செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தில் வெளிப்படையாக சொன்னார்கள், நீங்கள் பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையை அழுத்தம் கொடுத்ததாக வெளிப்படையாக சொன்னார்கள். விஜய் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். அவ்வளோதான் 2 கடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அவர் சாதாரணமாக தலைவா டைம் டு லீட் அப்படின்னு போட்ட உடனேயே ஜெயலலிதா கூப்பிட்டு மிரட்டிய உடனே பம்மியவர் அப்படிங்கிறனால டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். அப்படின்னா என்ன செய்வார் அப்படிங்கிற நமக்கு தெரியாத ரகசியம் ஒன்றும் இல்லை. அதனால் இன்னைக்கு விசாரணைகள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த விசாரணைக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதா எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது. பாஜகவுக்கு பணிந்து முற்றிலுமாக ஒன்று பாஜக கூட்டணிக்கு வருவது, அல்லது அதிமுக பாஜகவுக்கு விட்டு கொடுப்பது, இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே பாஜகலாம் தீவிரமெல்லாம் எதிர்க்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இவ்வளோ அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த விசாரணைக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி.
இந்த விசாரணைக்கு விஜய் போனதே வந்து வீட்டிலேருந்து கிளம்பலாம் ஆரம்பித்து உள்ள சிபிஐ அலுவலகத்தில் போனது வரைக்கும் பார்ட்டாக வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டு எப்படி செய்தி சேனல்கள்லாம் கொண்டாட்ட மனநிலையில் அதை வந்து செய்தியாக்குனாங்களோ விஜயுமே இன்னைக்கு காலையில் அந்த மனநிலையோடு தான் போனார். 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. 41 பேருங்கிறது கரூரில் மட்டும். இவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கணக்கு எடுத்தால் அது வந்து 60-70 போகும். எல்லா கூட்டங்களையும் 2 பேர் 3 பேர் வந்து தொடர்ந்து இறப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு யார் காரணம், குற்றம் நடந்திருக்கு, அதுக்கு யார் காரணம்ங்கிறதுக்காக ஒரு விசாரணை. இவருமே வந்து நீதி விசாரணை வேணும், மனசு உடஞ்சி போய் கிடக்கிறேன் அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட பில்டப்புக்கெல்லாம் கொடுத்தவர். ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டூருக்கு போகிற மாதிரி பேக்கை மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்து டாட்டா காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு புன்னகை தவளை தான் போனார். கூட இருந்த அவரோட ஆட்கள் ஆதவர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் எல்லாருமே அந்த மனநிலையோடு தான் போனாங்க. அவர் வந்து அங்கே டெல்லியில் வந்து இன்னைக்கு விசாரணை, இன்னைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு விசாரணை முடிஞ்சு இன்று இரவு வந்து டெல்லியிலேயே தங்குறார். நாளைக்கு ஈவினிங் தான் அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இன்னைக்கு இரவு வந்து ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. அந்த ஹோட்டலுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு கடிதம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த இரவு பகல் முழுக்கும் சிபிஐ விசாரணை, சிபிஐ விசாரணை முடிந்தவுடன் மேலிட விசாரணை அப்படின்ட்டு போகும் அப்படிங்கிறது தான் தகவல்கள் வருது. ஸோ 2 நாள் முடிஞ்சோன்னா டெல்லிக்கு யாரெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்களோ போனவொன்னே ஏதாச்சும் புது விதமாக நடக்கும். அவங்க வந்து மாறி மாறி பேசுகிறது அப்படியான சம்பவங்கள், அரசியல் பிரளயங்கள்லாம் நடக்கும். ஸோ விஜயோட டெல்லி விசிட் என்ன ஆகும் அப்படின்ட்டு பொங்கல் அன்னைக்கு நமக்கு நிச்சயம் தெரிய வரும். இதுக்கிடையில் வந்து தாவேக்காவுடைய தொண்டர்கள், வெர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க என்ன பண்ணுறது, சிபிஐயும் எதிர்க்க முடியாது, சென்சார் போர்டையும் எதிர்க்க முடியாது, பிஜேபியும் எதிர்க்க முடியாது, அப்படிங்கிறனால சிவகார்த்திகேயனை திட்டுவோம் அப்படி நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன கூட்டம் பராசக்திக்கு போய் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பது, அங்கேவே திமுக திமுக கோஷம் போட்டுருக்காங்க. இந்த பராசக்தி படத்துக்கு போயிட்டு 2 பேர், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப உண்மையிலே ஒரு வினோதமாக இருந்தது. 2 பேர் அவங்க விஜய் பேசிக்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியுது. அது கேள்வி கேட்கறதே சொல்கிறாரு, அவங்க படம் மகா மட்டங்க, படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஜெயம் ரவிக்கு மேக்கப் சரியில்லைங்க, ஏதோ தமிழ்னு சொல்கிறாங்க, படம் நல்லாவே இல்லைங்கிறாங்க. ஆனால் நாங்கள் விஜய் பேசல இல்லைங்க, நாங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் அவங்களே வேறு இடையில சொல்லிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னன்னா அவங்க கூட வந்து ஒரு பொண்ணு வந்து அதை வாங்கி சும்மா சொல்கிறாங்க, உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, இதுக்கு மேலாம் படம் எடுக்க முடியாதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க வந்து அவங்களும் விளையாட்டாக தான் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்து பெய்டு ரிவ்யூ வருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வந்து ஆக மொத்தம் வந்து இந்த படம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா, அது இந்த படம் வந்ததுனால வந்து விஜய்க்கு வந்து தோல்வி உறுதியா அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று வேறு என்ன எதிர்பார்க்காங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அந்த படத்தில் செலியன் கேரக்டர் வரக்கூடிய சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்கணும்னா, சிஎம் சார் நீங்கள் வந்து நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பக்தச்சல அங்கிலுக்கு வந்து வீடியோ போடாமல் இவருக்கு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு தேவையில்லாமல் அப்படின்னு அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை இதுவே வந்து திமுக காங்கிரஸ் நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்னு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. அதனால வந்து எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் இங்கே வந்து ஏரியாத்தா அப்படிங்கிற மாதிரி சிபிஐ சென்சார் போர்டு இதுமேலாம் கோபத்தை காட்ட முடியாமல் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்து மேலே அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பாராட்டி, இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பழைய வரலாற்றை வந்து மீண்டும் வந்து கொண்டு போன உணர்வுகள். இன்னும் சில பேர் மொழிப்போர் குடும்பங்களை, அந்த மொழிப்போர் தியாகியோட குடும்பங்களை சேர்ந்தவர்கள்லாம் போய் பார்த்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக ஜனநாயகம் படத்தில் வந்து இந்த மாதிரியான ஃபீல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த படம் எப்படிப்பட்ட படங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய்கிட்ட யாரும் பெருசாக எதிர்பார்க்க போகிறதும் கிடையாது. அது ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அது வந்து எல்லாரும் தான் என்ஜாய் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு பொலிட்டிக்கல் சினிமா ஒன்று வந்திருக்கிறது அப்படிங்கிறப்ப அது ஏன் போகிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா தாவேகாரங்களே பரவாயில்ல, காங்கிரஸ்காரங்க இன்னும் ஒரு பக்கம் போய் வந்து அந்த படத்துக்கு வந்து அதாவது தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக எழுதக்கூடிய ஒன்றுமே நிகழ்வதையும் நம்ம பார்க்கிறோம். திருச்சி வேலுசாமிலாம் வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயத்தெல்லாம் வாய்க்கு வந்தெல்லாம் பேசியிருக்காரு. நீலம் செஞ்சி விரட்டி அரசு நிர்ணய சபை குறித்து தலைவராக இருந்தார், அவர் தான் இந்தி திருப்பி வந்து தடுத்து நிப்பாட்டினார். அப்புறம் எந்த காலகட்டத்தில் நம்ம அந்த இதில் இல்லவே இல்லை. இப்படி எதையாவது ஒன்று சொல்லுவது அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்கிறார்கள். இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு என்னதான் வெளியில் சிரிச்சுட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போனால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு உதறவுள்ள தான் அவர் வந்து பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கார் விஜய். வெளியில் வரப்போ இதற்கப்புறம் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் உள்ளே எவ்வளோ தூரம் வச்சு டின்னை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய போகிறது. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் மேலாக நடந்த தூய்மை பணியாளர் போராட்டம்ங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களும் போய் அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்ததாக தகவல். நமக்கு இன்னும் இந்த வீடியோ பண்ணக்கூடிய நேரத்தில் முழுமையான அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவுமே வரவில்லை. ஆனால் உண்மையிலே ஒரு 100 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததுங்கிறது உண்மையிலே எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா கடைசி அடிமட்டத்தில் இருப்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ பொங்கல் முடிய போகுது. பொங்கல் முடிஞ்சு பார்த்தோன்னா ஊரே கரும்பு தின்னு
சக்கையை கொட்டி வச்சிருப்பாங்க. தீபாவளி வந்து பட்டாசு கொளுத்தி வந்து ஊரை நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் போகியை வந்து கொண்டாடுறங்கிற பேர் எல்லாத்தையும் கொளுத்தி வைப்பது. மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் சரி, இந்த குப்பைக்காடாக இருக்கக்கூடிய இந்த ஊரை வந்து தூய்மை பணிகளை வந்து நீங்களாம் வந்து நான் நள்ளிரவு நீங்கள் பணிகள் முடிஞ்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ உட்காந்து கூட்டிகிட்டு இருப்பாங்க தூய்மை பணியாளர்கள். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள். கண்டிப்பாக அவருடைய தேவைகள், அவருடைய கோரிக்கைகள் மிகப்பெரியதெல்லாம் கிடையாது, மிக சாதாரணமான கோரிக்கைகள். கண்டிப்பாக அரசு கவனத்தில் கொண்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நம்ம வந்து நம்புவோம். கண்டிப்பாக இவ்வளவு தூரம் வந்து மன உறுதியோடு போராடிய தூய்மை பணியாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி திரைப்படத்தை ஒட்டி உண்மையிலேயே அந்த தீ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவுடைய தலைவர் ராஜு தாக்கரவே சொல்லியிருக்கிறார் வந்து பாருங்க, தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழர்களை பார்த்து கற்றுக்கிறது தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்திங்கிறது வந்து எங்கள் மீது திணிக்கப்பட்ட மொழியாக இருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லி இருக்கிறார். நேற்று வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்குமான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நேற்று நடந்திருக்கு. அதில் வந்து வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து தமிழக சேர்ந்த ஆல்ரவுண்டர், அவர் அந்த போட்டியில் விளையாண்டுருக்காரு. அப்போ வந்து கமெண்டேட்டர்ஸ் வந்து பல நேரங்களில் வந்து கிரிக்கெட் போட்டிகள் போது கிரிக்கெட்டை பற்றி பேசாமல் ஆச்சரியப்படுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருன்ட்டு என்னத்தையாவது உளறி விட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குற விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படியே ஒரு வாஷிங்டன் சுந்தர் விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து தென்னிந்தியர்கள் வந்து மொழியை வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதுக்காக இப்போ டைமை செலவிடுறாங்க, அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ கமெண்ட்டை சொல்லிட்டாரு. அதுக்கு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயம் இன்னைக்கோ நாளைக்கோ வந்து அவரும் மன்னிப்பு கேட்குற சூழல் வரும். அதனால் என்னென்னா இப்போ வந்து 1965 மொழி போராட்டம் நடந்ததற்கும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 மிக முக்கியமான வித்தியாசங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்தி படித்தாதாங்க வேலை வாய்ப்பு. பாருங்கள், ஹிந்தி படிக்காதனால வந்து இந்த திராவிட இயக்கம் வந்து ஹிந்தி படிக்க விடாமல் செஞ்சனால தான் தமிழர்களுக்கு ஹிந்தி தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகளே கிடையாது. இல்லைன்னா டெல்லியில் போய் இவங்கெல்லாம் செங்கோட்டையில் வாட்ச்மேன் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்சிலே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது வந்து அந்த ஹிந்தி ஆதரவாளருடைய குரலுடைய தொனி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படி பொய் சொல்ல முடியாது, ஹிந்தி படித்தான வேலைன்னு. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்களை இங்கே வேலைக்கு வந்து இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். நம்மை விட நம்முடைய தொழிலாளர்களோட குறைவான கூலியில் உழைப்பு சுரண்டலுக்கு ஆட்பட்டு அவர்கள் வந்து கட்டட தொழிலில் வந்து பல தொழில்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஹிந்தி படித்தாதான் வேலை அப்படிங்கிற பழைய வடையை சுட முடியாது. அப்படிங்கிறனால இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் பானிபூரி சாப்பிடணுமா, உங்களுக்கு ஹிந்தி தெரியணும். உங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு பிளேட்டு பானிபூரி வேணும்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அவனுக்கு புரியணுமா இல்லையா அப்படின்னு மது வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கும்மிடிப்பூடியை தாண்டி போனாலும் ஹிந்தி தாங்க, அங்கே போய் ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்ணுன்னா நீ ஹிந்தி தெரிஞ்சால் தானே போகணும். அதாவது அவங்க இங்கேருந்து வந்தாலும் பானிபூரி சுட்டாலும் நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும். நம்ம இங்கேருந்து அங்கே போய் பானிபூரி சாப்பிட போனாலும் நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும். அவங்க வந்து தமிழ் கற்றுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் தமிழ் கற்றுக்கிறாங்க. இன்னும் பராசக்தி தெருவில் ஒரு பையன் வந்து பேசுகிறாப்படி, நான் ஹிந்திக்கார பையன் தான், ஹிந்திலேயே சொல்கிறாப்படி ஹிந்திக்கார பையன் தான், ஆனாலும் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குங்க, தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி அவன் தமிழில் பேசுவதை நம்ம பார்க்குறோம். அதனால் என்னென்னா வந்து அவங்களுக்கே எந்த பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களுக்கோ வடகிழக்கு மகளிர் சேர்ந்த தொழிலாளர்களோ பிரச்சனை இல்லை, மதுவந்திக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனை. ஆக மொத்தம் இந்த தொனி மாறி இருப்பதை பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த இந்தி திரிப்பு அப்படின்னு நம்ம பேசுகிற பொழுது அது வெறுமனே ஒரு உணர்வு சார்ந்த மொழி சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஒரு பொருளாதார ஒரு வர்க்க பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிற நம்ம பராசக்தி படத்துடைய விமர்சனத்திலே சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா வந்து இந்தி படித்தால்தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்னைக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் உருவாக்கிய பொழுது இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். அதை வந்து இந்த பராசக்தி படத்தில் தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியம் படித்தா கூட நீ படித்த இந்தியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இவங்க நீ கரெக்டாக இங்கிலீஷ் ஹிந்தி பேசலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த ஒரு முதலாளித்துவம் இந்தி திணிப்புக்கு ஆதரவாக இருந்தது. ஏன்னா ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரே பொதுமொழி இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப எளிது. இப்போ வந்து ஒரு சோப்பு வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து ஒரு விளம்பரத்தை எடுக்கணும், ஹிந்தியில் ஒரு விளம்பரத்துக்கு எடுக்கணும், மலையாளத்தில் ஒன்று எடுக்கிறப்பங்கிறப்ப விளம்பர செலவுங்கிறது அதிகம். எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், ஹிந்திலேயே நான் வந்து விளம்பரத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழலில் அன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளித்துவம்ங்கிறது இந்தி திணிப்பை ஆதரித்தது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மொழி மாற்று அப்படிங்கிறது வந்து நீங்கள் போய் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஓடிடியில் போய் பார்த்தீங்கன்னா தமிழில் அதிகமாக வந்து கொரோனா காலத்துலேருந்து தமிழர்கள் நிறையா ஓட்டில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறப்ப
மலையாள படத்துலேருந்து மராத்தி படத்துலேருந்து ஹிந்தி படம் வரைக்கும் ஹிந்தியில் ஏன் தமிழில் ஏன் சப்டைட்டில் வருதுன்னா இங்கே ஒரு மார்க்கெட் உருவாகி இருக்கிறதுங்கிறப்ப அதை எளிதாக செய்துவிட முடிகிறது அப்படிங்கிறது. அதனால நான் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு விளம்பரமே நீங்கள் ஒரு சாக்லேட் விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்திக்காரனுக்கு வந்து இங்கிலீஷ் தேவைங்கிறது கிண்டடிச்சு விளம்பரம் பண்ணாங்க. தோடா ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும். இந்திக்கார பொண்ணு பேசுறது அங்கே ஒரு தமிழ் பொண்ணு பேசி அந்த பொண்ணு வந்து நல்லா ஆங்கிலம் பேசுகிறதுன்னு ஒரு விளம்பரம் உருவாகுதுன்னு சொன்னால் இங்கே வணிகத்துடைய தேவைங்கிறதுமே வர்த்தகத்துடைய தேவைங்கிறது மாறி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவத்துக்கு இந்தி தான் தேவைங்கிறது நிலைமையே இல்லை, அது வந்து மாறிவிட்டது அப்படிங்கிறது. ஆனாலும் பழமைவாதிகள் ஏன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டே முதலாளித்துவம் ஆதரிக்க தயாராக இல்லை? ஏன் வந்து இன்னமும் வந்து இந்தியை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பார்ப்பனியம், பார்ப்பனர்களுக்கு என்று ஒரு தாய்மொழிங்கிறது கிடையாது. அவங்க வந்து தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்திக்காரங்களாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் சமஸ்கிருதத்தை தான் தூக்கி பிடிச்சிட்டே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோட பண்பாட்டு மொழியை தூக்கி பிடித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை திணிப்பதற்கு பார்க்கிறார்கள். நம்ம இந்த அடிப்படையை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ராமதாஸ் வியாழக்கிழமையை தாண்டி திங்கட்கிழமை வரைக்குமே அவர் வந்து செய்திகளில் இருக்கிறார். இந்த தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதிகாரப்பூர்வமான தலைவரே கிடையாது அன்புமணி. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அதிமுகவே இப்போ அதிகாரப்பூர்வமாக இல்லைன்னு சொல்லி ஒரு 4 பேர் தேர்தல் கமிஷனுக்கு இப்போ தேர்தல் கமிஷன் முழு பஞ்சாயத்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதாகத்தான் இருக்கிறது. இவ்வளோ நாள் என்னன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க பஞ்சாயத்து தீர்த்துருந்தாங்க. இப்போ ராமதாஸ் கிளம்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு 3 எம்எல்ஏக்களை வேற நீக்கி இருக்கிறார். ராமதாஸ் வந்து அன்புமணி ஆதரவு 3 எம்எல்ஏக்களை வேற நீக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து கடலூரில் தேமுதிக மாநாட்டை கூட்டி பிரேமலதா நான் வந்து அன்னைக்கு தான் 7 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாந்தீங்களா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதுக்கு முடிவை சொல்லணும்? எந்த கட்சியுமே எந்த கட்சியோட கூட்டணின்னே சொல்லவே இல்லை. சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்காங்களே தவிர காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் திமுக தொடர்ந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் பிரேமலதா என்ன சொல்லிடுறாங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம், இது மிகப்பெரிய ரகசியம், சஸ்பென்ஸ், நம்ம வந்து எல்லாரும் சொன்னதுக்கு பிறகு நம்ம கடைசியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயபிரபாகரனோட விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்துருக்கா அப்படி. ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு காங்கிரஸை நம்பாதீங்க, காங்கிரஸ் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஃபயர்லாம் விடுவாங்க. கடைசியில் வந்து திமுக கூட்டணியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட் வாங்குறதுக்கான இந்த மாதிரி ஃபயர் விட்டுட்டு வந்து இருந்துருவாங்க. நான் சின்ன பையன் தான் இருந்தாலும் உங்களுடைய அட்வைஸை கேளுங்க. ஆனால் உண்மையில விஜயோட விஜயபிரபாகரன் வந்து அரசியலில் சீனியர், விஜய் தான் உண்மையிலே ஜூனியர். அப்படியான ஒரு விஷயத்தோடு முடிந்திருக்கிறது. ஆக மொத்தம் என்னன்னா அப்படின்னு சொன்னால் வந்து இந்த 2 கட்சிகளும் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் பிஜேபி அலையன்ஸுக்கு போயிட்டார், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போயிட்டார். இருந்தாலும் வந்து பாமகவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னொரு பக்கம் தேமுதிக எந்த முடிவையும் எடுக்காத ஒரு சூழல் தான் இன்றைக்கி அரசியலில் நிலவி கொண்டிருக்கிறது. கூட்டணியை பற்றி எல்லாரும் மாறி மாறி ஆளுக்கு ஒரு கருத்தை முன்னுக்கு பின் முரணாக சொல்கிற போது வந்து பின்னாடி வந்து பேரம் வலிமையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது. ஏன்னா வர மார்ச் மாதத்தோட 6 மாநிலங்களவை பொறுப்புகளுக்கு தமிழ்நாட்டு எம்பிகள் மேலவை எம்பிகளுக்கான பதவி காலம் முடியுது. அப்போ மார்ச் வந்து காலியிடம் அறிவித்து 6 பொறுப்புகளுக்கான தேர்தலில் அறிவிக்கப்படும். அதில் வந்து 4 வந்து போன வாட்டி நடந்த மாதிரியே 4 உறுப்பினர்கள் வந்து திமுகவுக்கு போயிடுவாங்க. மீதி 2 உறுப்பினர்கள் அதிமுக சார்பாக போகலாம். அதில் 1 வந்து ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸ் வந்து முடிவு பண்ணிட்டாரு. அந்த 1 ப்ளஸ் கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கூட்டணி அறிவிச்சாரு. இப்போ மீதி 1 இருக்குது. அதிமுகவிலிருந்தும் சில பேர் வந்து கேட்பாங்க மேலவை எம்பி. இதில் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே போன வாட்டி அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். போன வாட்டி தரேன்னு சொல்லிட்டு தரல அப்படின்னோடனே 2026 மார்ச் மாதம் தேர்தல் வருது இல்லையா, அதில் வந்து நான் தரேன் அப்படின்ட்டுலாம் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பட் அதையும் கேட்காம கூட்டணியிலிருந்து அவங்க வெளியேறினாங்க. இப்போ அந்த தேர்தலும் வருது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தையும் முடியல. அதனால் வந்து அந்த 7 மணி அறிவிப்புங்கிறது தள்ளி போயிடுச்சு. அன்புமணி வந்து என்டிஏல ஆல்ரெடி போயிட்டாரு. ராமதாஸ் வந்து எந்த கூட்டணி, நான் தான் கூட்டணி அறிவிப்பேன் அப்படின்ட்டு அவர் ஒன்றும் கூட்டணி அறிவிக்கல. ஆனால் அவர் வந்து போன வியாழக்கிழமை பேட்டியில் வந்து என்ன சொன்னார்னாக்கா திமுக அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு கூட்டணி யார்கிட்டன்னு கேட்டு பார்த்தாங்க. அவர் சொல்கிற மாதிரி தெரியல. நீங்களே ஒரு நல்ல கூட்டணியாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு பத்திரிகையாளர்களை கேட்டார். சொன்ன பத்திரிகையாளர் வந்து ஒரு யூட்டன் போட்டு வந்து திமுக அரசு எப்படி சார் செயல்படுது அப்படின்னாரு. நல்லா தான் செயல்படுது அப்படின்ட்டாரு. இன்னைக்கு கேட்டதுக்கு வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து இன்னும் வெளியேறலாம் இல்லை அப்படின்ட்டும் சொல்கிறாரு. அப்போ என்டிஏ கூட்டணி தெரியுமா, என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறல. ஆனால் என்டிஏ கூட்டணி இது பரம எதிரியா யாரை ஒழிச்சிட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆட்சி நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி தான் பாமக ஒரு பக்கம், தேமுதிக ஒரு பக்கம்ட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. மோடி சுயமரியாதை திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஆச்சரியம் வந்தது, சுயமரியாதைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. சுயமரியாதை இயக்கம் என்கிற ஒன்றை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாகி 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவை திராவிட கழகத்தில் வந்து பல்வேறு விதமான பெரியார் அமைப்புகள் கொண்டாடுகிறார்கள். லண்டன்லேயே கொண்டாடினார்கள். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின்லாம் போயிட்டு வந்தார். அப்படி இருக்கிறப்ப இவருக்கு சுயமரியாதைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இவங்க கொண்டாடுற சுயமரியாதை திருவிழாவே வேற. மோடி என்ன சுயமரியாதை திருவிழானா அந்த சோமநாதர் கோயில்
அதை வந்து புதுப்பிச்சு அதுதான் சுயமரியாதை திருவிழாவாம். என்னன்னா கஜினி முகமது வந்து அந்த கோயிலை இடிச்சிட்டாரு, அதில் கொள்ளையடிச்சு போயிட்டாரு, அது வந்து 150 வருஷத்துக்கு மேலே, 150 கிட்டத்தட்ட 200-300 வருஷம் ஆயிடுச்சு, அதை வந்து கொண்டாடுறோம், அதை வந்து திருப்பி புதுப்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து கஜினி முகமது ஒரு முஸ்லீம், அதை வந்து கோயிலை இடிச்சிட்டாரு, இதை வச்சு திருப்பி வந்து கலவரத்தை உண்டாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவது, இதுக்கு பேர் சுயமரியாதை திருவிழா அப்படின்னு வச்சுருக்காங்க. வந்து உலகம் முழுக்கவே வந்து மன்னர்கள் வந்து இந்த மாதிரியான ஏன் வந்து கோயிலை வந்து கஜினி முகமது இடிச்சாருன்னா, கோயிலுங்கிறது வெறுமனே வழிபடக்கூடிய இடம் மட்டும் இல்லை, அங்கே தான் போய் தங்கத்திலேருந்து வெள்ளியிலேருந்து வைர வைடூரை வரைக்கும் போய் புதைச்சி வந்து பாதுகாத்து வச்சிருந்தப்ப அவனுக்கு தேவை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா இந்து கோயில்களை இந்து மன்னர்களே இடித்திருக்கிறார்கள். ஏன்னா அதை வந்து போய் வந்து பதுக்கி வைத்திருக்கிற பொழுது அதை வந்து இடித்து அதை வந்து எடுத்து விட்டு போவது அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் தமிழில் வந்து இலக்கியங்களே பார்த்தீங்கன்னா, போர் தொடங்குவதற்கு முன்னாடி ஆணிரை கவர்தல் அப்படின்னு ஒன்று இருக்கும். வந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து போர் புரிய இந்த மன்னர்னா அங்கே இருக்கக்கூடிய பசுமாடெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து போர் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு பகுதியை வந்து கைப்பற்றிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய வயல்களையெல்லாம் தீ வைத்து கொளுத்தினார்கள். இது வந்து சோழர்கள் பாண்டியர்களே பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வரலாற்றில் உண்டு. அந்த மன்னர்களுக்கு வந்து இது இவன் வந்து தமிழ் உணர்வு அல்லது மத உணர்வு அப்படிலாம் கிடையாது. நான் வந்து இந்த இடத்த வந்து கைப்பற்றுகிறேன் அப்படிங்கிறத காட்டுவது என்பதுதான் நோக்கம். அப்படி தான் வந்து நடந்திருக்கிறது வரலாற்றில். இதை வச்சு உட்காந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை, பிரதமர் வேலையை தவிர எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா டிவியில் பார்த்தா வந்து இதை அடிக்கிறா, அப்படி ஜெண்டை மலத்தை அடிக்கிறா, அப்படி இப்போ இதை வந்து மேலத்தை கொட்டுறா, அப்படி விதவிதமாக கட்ட போட்டு வந்து போகிறா. அப்படி தவிர நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்தியா இது ரூபாயின் மதிப்பு டாலருக்கு கீழே போயிட்டே இருக்குது. அதை பற்றியெல்லாம் கவலை. சோமநாதர் கோயிலை கஜினி முகமது கொள்ளையடித்து சென்று விட்டார். 500% வரிய போடுறேன்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறா. அப்படி வந்துச்சு, நீங்கள் வந்து ரஷ்யாவில் வந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணுறீங்கன்னு சொல்லி 500% வந்து வரியை போட போகிறேன்னு அறிவிச்சிட்டா. அப்படி அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. கஜினி முகமது சோமநாதர் கோயிலை கொள்ளையடிச்சு என்னைக்கோ ஒரு 3 நூற்றாண்டு முன்னால் நடந்தது இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னா, இப்படி ஒரு பிரதமரை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து காலையில் செல்லூர் ராஜு மதுரையில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. ஏன்னா மதுரை பாஜகவினரும் அவங்களோட சேர்ந்த அதிமுகவினரும் போய் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, குறிப்பாக மதுரைக்கு வராரு, அதுக்கான அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடிதத்தோட முழு டீட்டெயில் வரல. பட் என்னன்னாக்கா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மோடி வராரு, அதுக்கான அனுமதி கடிதம் தான் அது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருப்பதி குன்றத்தில் ஏற்கனவே ஒரு 10 பேர் வந்து அங்கே விளக்கேற்றணும், ஏற்றக்கூடாதுன்னு மாறி மாறி வந்து விளக்கேற்றணும், அங்கே அது மூலமாக கலவரத்தை உண்டாக்கணும்னு 10 பேர் போராடிட்டு இருக்காங்க. அதில் 11ஆவது ஆளாக மோடியும் வராரு. அப்போ வந்து இது தெளிவாக வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணி பிகினிங்லேருந்து நடத்தி கொண்டுட்டே வராங்க. அதில் மேலும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதே மதுரையில் ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு செங்கல் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டாங்களாம் எய்ம்ஸு. அந்த 10 வருஷம் ஆகப்போகுது எய்ம்ஸு. இவர் வந்து எய்ம்ஸ் திறப்பு விழாவுக்கு வராரு, அதுக்காக போய் நாங்கள் அனுமதி கடிதம் கேட்குறோம் அப்படின்ட்டு தேர்தல் வருது அப்படின்ற இது இன்னமும் அவங்களுக்கு வரல. இப்பயும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மோடியை கூட்டிகிட்டு வரணும், அவரை வச்சு 4-5 ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பற்றி சொல்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிங்கிறது அளவு மீறி போயிட்டு இருக்கு. இப்போ வெனிசுலாவோட அதிபரே நான் தான் அப்படின்னு அறிவிச்சிட்டா. அப்படி எப்படி வந்து நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் சொல்கிறது மாதிரி வெனிசுலாவை கைப்பற்றி அந்த அதிபரை சிறைக்கு போட்டார், அவருடைய மனைவி உட்பட. இன்னொருத்தங்க இடைக்காலத்தில் அதிபராக இருக்காங்க, அதையும் மதிக்காமல் நான் தான் அதிபர் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்து விட்டார். அப்படின்னா மிகப்பெரிய கொடூரம். இல்லை இந்த அமெரிக்கான நோபல் பரிசு ஒரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க, மரியான்னு ஒரு அம்மா, அவங்க வெனிசுலாவை சேர்ந்தவங்க தான். இவ்வளோ அட்டூழியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார். வந்து கிரீன்லாந்து இப்போ என்ன சொல்கிறார், நான் கிரீன்லாந்து வந்து எடுக்க போகிறேன், டென்மார்க்லேருந்து கிரீன்லாந்து வந்து எடுக்க போகிறேன், அதுக்கு என்ன சொல்கிறார், நியாயப்படுத்துகிறேன்னா நான் எடுக்கலாம், ரஷ்யாவும் சீனாவும் எடுத்துருவோம், அதெல்லாம் நானே எடுத்துக்கிறேனே அப்படிங்கிறது. ஏதோ வந்து சாக்லேட் எடுக்கிற மாதிரி வந்து அவர் பாட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. அந்த அம்மா அமெரிக்கான் நோபல் பரிசு வாங்கின அம்மா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது, அவருக்கு அமெரிக்கான் நோபல் பரிசு கொடுக்கலன்னு. அவர் ஒன்றும் கவலைப்படணும், இந்த நோபல் பரிசு நான் அவரோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நோபல் பரிசு கமிட்டியே வந்து நின்ட்டாங்க, இந்த பரிசு உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம், நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. வந்து அப்போ அந்த அம்மாவுக்கு எந்த தகுதியில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தையே வந்து தலைகீழாக்கிட்டு எல்லா அட்ராசிட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் அமெரிக்கான நோபல் பரிசை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி டுபாக்கூராக இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டே கொடுத்துருக்காங்க. நோபல் பரிசு கமிட்டி எப்படி இருப்பாங்கிறது இப்படி தான் இருக்கக்கூடியது உலகங்கிறது. கண்டிப்பாக அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. இப்போ சோவியத் யூனியன் இல்லாத ஒரே துணிச்சல் வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியன்றது இவர்களை அடக்கி வைத்திருந்தார்கள். சோவியத் யூனியன் வந்து உடைந்ததற்கு பிறகு பிள்ளை இல்லாத வீட்டில் கிளம்பி துள்ளி விளையாடுற மாதிரி இஷ்டத்துக்கு ஆடிக்கொண்டு இருக்கிறார். கீபா மாதிரியான சின்ன சின்ன நாடுகள் தான் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இதெல்லாம் எதிர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வல்லரசு, நாங்களும் வல்லரசு தான் அப்படி சொல்லி கொண்டு இருப்பவர்கள் அதை விட்டு சோமநாதர் கோயிலில் கஜினி கொள்ளையடிச்சிருக்கான்னு கதையை ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் வாழ்கிறோம். கண்டிப்பாக அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் விரைவில் வரும். சரி, கடைசியாக வந்து புத்தக கண்காட்சிக்கான பரிந்துரை. நம்ம இப்போ அந்த பராசக்தி ட்ரெண்டு, தீப்பரவட்டம்லாம் இருப்பதனால
மொழிப்போர் பற்றிய நம்ம ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை வந்து பரிந்துரைக்கலாம். மொழிப்போர் குறித்து ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. குறிப்பாக வந்து மொழி போராட்டம் குறித்து ராமசாமி, அந்த படத்தோட கேரக்டரில் அவரும் ஒருத்தர் வருவார். அவர் எழுதிய புத்தகங்கள் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி தமிழன் தொடுத்த போர் அப்படிங்கிற புத்தகமும் மிக முக்கியமான புத்தகம். அதை தாண்டி இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தையுமே நான் சொல்கிறேன். தமிழின் சம உரிமைக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்தது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் சார்பில். நானுமே அதில் பேசியிருக்கேன், தோழர் மருதகன் பேசியிருக்காரு, பத்திரிகையாளர் திருமாவளவன் பேசியிருக்காரு, அதே போல எழுத்தாளர் தமிழ் காமராசன் பேசியிருக்காரு. இந்த கருத்தரங்க உரைகளை தொகுத்து அந்த புத்தகம் உருவாகி இருக்கிறது. தமிழின் சம உரிமைக்கான போராட்டம் சொல்லி கருஞ்சட்டை பதிப்பகத்தினுடைய பதிப்பகத்தில் இருந்து அது என்னென்னா அரசியல் நிர்ணய சபை உரிமைக்கான விவாதங்கள் எப்படி நடந்தது, எப்படி இந்தி வந்து ஆட்சி மொழியாக உருவாவதற்கான தொடக்கங்கள் எப்படியெல்லாம் நடந்தது, ஏன் வந்து மொழிப்போர் வந்து தூண்டப்படுவதற்கான காரணம் என்ன, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 17வது பிரிவில் வந்து ஏன் வந்து இன்னமும் வந்து எப்போ வேண்டுமானாலும் இந்திய ஆட்சி மொழியாக்குவதற்கான அலுவல் மொழியாக்குவதற்கான எல்லா தொடக்கங்களும் அதில் இருக்கிறதுங்கிற ஒரு அபாயத்தை உணர்த்துவதும் வந்து இது வந்து நமக்கு மட்டுமேயான பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் கிடையாது, பழங்குடி மொழிகளிலிருந்து ஆரம்பித்து பலருக்கும் வந்து இங்கே இன்னமும் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியான தரவுகளோடு விளக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரைகள் அடங்கிய புத்தகம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், தொடர்ச்சியாக வாசியுங்கள். இது போன்ற பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பதிவு செய்வதற்கு மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் சந்திப்போம்.